ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். நாம் இந்த நாளினை திருச்சபையின் பாதுகாப்பு தினமாக நாம் மாற்றி கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய திருச்சபைகளையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தினமாக நாம் அனுசரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை போல ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெரிய பெரிய உத்தியோகத்திற்கு வழிநடத்தி கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக 16ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுவேன். கர்த்தர் என்னுடைய சுதந்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அது என்ன சுதந்திரம், எப்படிப்பட்ட சுதந்திரம் என்பதை நாம் தியானிப்போமானால் நிறைய ஆச்சரியமான உண்மைகள், நிறைய பரம ரகசியங்கள், வேதத்துல நிறைய புதைப்பொருள்கள் மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவும் அந்த ஆராய்ச்சியினுடைய உண்மையில நல்ல ஆழமான ஆவிக்குரிய தெளிவான வழிநடத்துதலுக்குள்ளே வந்தாதான் நாம இப்படி சொல்ல முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அஸ்திவாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த அஸ்திவாரம் ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு ஆழமாக பள்ளம் தோண்டி அதுல காங்கிரீட் போட்டு பிளிந்து போட்டு அல்லது கருங்கல் கட்டிடம் கட்டி அதன் மேல கட்டிடத்தை உட்கார வைக்கிறது போல பேசிக்காகவே தேவ பிள்ளைகளுக்கு ஆழமான சத்தியமும் அந்த வசனத்துக்குரிய மறைபொருள்களும் வெளிப்படுத்தினாதான் அதை ஊழியக்காரர்கள் கற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் மேல அந்த வசனத்தினுடைய ஒளிய பாய்ச்சினால்தான் அவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இன்றைக்கு நாம மலிவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பைபிளைத்தான் போதிக்கிறாங்க, எல்லாரும் இசைக்கருவியை வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வேதத்தை போதிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, டாபிக்கல் செய்திகள் எல்லாம் உண்டு. வசனத்திற்கு விளக்கங்கள் கொடுக்காமலே அதற்கு கோர்வையான ஒத்த வாக்கியங்கள் என்னுடைய வசனங்கள் எல்லாம் வைத்து போதிக்கிற ஊழியர்களும் உண்டு. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலே அப்படி நடந்தாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம ஆழமேறின கிறிஸ்தவர்களாக, சாறுமேறின கிறிஸ்தவர்களாக, வல்லமையான கிறிஸ்தவர்களாக, வசனத்தின்படி நம்ம இந்த வசனம் தாங்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். தாவீது பாருங்க, கர்த்தரே எல்லாமுமாக இருக்கிறார், கர்த்தரே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் நமக்கு துவக்கம் முடிவு மாத்திரமல்ல, அவர் அப்படிதான் அழைக்கப்படுகிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தாவீதை போல நாம சொல்லணும், கர்த்தாவே நீர் தாவீதுக்கு எல்லாமுமாக இருந்தது போல நீர் எனக்கும் எல்லாமுமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கர்த்தரே தாவீதனுடைய சந்தோஷமாக இருந்தார், கர்த்தரே தாவீதனுடைய பங்காக இருந்தார், கர்த்தரே தாவீதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக இருந்தார். நமக்கும் அப்படித்தான். நாம தூய்மை இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாம துக்கத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனைகளையே சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆடு மாடுகள் கூட சில தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது, ஒரு சந்தோஷம் அதற்கு கிடைக்கும் போது அது துள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால்
அவைகளால் நகைக்க முடியாது, அவைகளால் சந்தோஷமாய் இருக்க முடியாது, அவைகள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், நகைப்பை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார். இப்படித்தான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற பங்கு விசேஷமானது. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த பங்கு எவ்வளவு விசேஷமானதோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பங்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி என்ன பங்குன்றத இந்த செய்தியினுடைய முடிவில் நமக்கு தெரியும். நேர்த்தியான இடங்களில் தாவீதுக்கு சிறப்பான பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்கள், இன்னும் சொல்லணும்னு சொன்னா, ஆடுகள் மாடுகள் எதை விரும்பும்? அது நல்ல புல்லை விரும்பும், நல்ல மேய்ச்சலை விரும்பும், அமர்ந்த தண்ணீரை விரும்பும், நல்ல மேய்ப்பனை விரும்பும், ஒரு பாதுகாப்பான சூழலை விரும்பும், நல்ல ஓய்வை விரும்பும். அந்த ஓய்வான நேரங்களிலே மகிழ்ச்சியோடு கூட தனக்கு கிடைத்த நல்ல ஆரோக்கியத்திற்காக அழகான குட்டிகளை ஈனக்கூடிய ஒரு தருணத்தை உடையதாக இருக்கிறது. கர்த்தர் தாவீதுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். இங்கே ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும். நம்முடைய சுதந்திரத்தையும் ஆண்டவர் காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. அது வாரிசு என்கிற சுதந்திரமாக இருக்கலாம், தலைமுறை என்கிற ஒரு சுதந்திரமாக இருக்கலாம். இன்னும் உச்சகட்டமா நம்முடைய சுதந்திரம் எங்கே போய் நிறைவடைகிறது என்று சொன்னால், பரலோகத்திலே போய் நிறைவடைகிறது. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இதைத்தான் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறார். தாவீதுக்கு எப்படி பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பரலோகம் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியும் என்று நம்பினாரோ, அவர்களுக்கு மேசியா என்கிற ஒரு ரட்சகர் வருவார் என்கிற விசுவாசத்தோடு அவர்கள் மறித்திருந்தாலோ, பூரண பரலோகத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாத அந்த காவலில் உள்ள ஆவிகளிலே, அந்த கட்டப்பட்ட இடத்துல அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்து, நான் உங்களுக்காகவும் மீட்பை கொடுக்க வந்திருக்கிறேன், உங்களுக்காகவும் சுதந்திரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், உங்களுக்காகவும் நம்பிக்கையற்ற உலர்ந்து போன எலும்புகளே, அந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து கிடக்கிற அந்த இஸ்ரவேலரே, நான் மரித்தது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்கும் மரித்திருக்கிறேன், உங்களுக்கும் நான் பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நீங்களும் அந்த சந்தோஷத்திற்குள்ளே வாங்கல் என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுக்கெல்லாம், மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தபடினாலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரலோக ராஜ்யத்தை காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார். ஆகவே தாவீதுக்கு பரலோகம்தான் நிரந்தரமான சுதந்திரம். அருமையானவர்களே, நமக்கும் பரலோகம்தான் நிரந்தரமான சுதந்திரம். பரலோகத்திலே நாம் அனுபவிக்க போகிற நித்திய இளைப்பாறுதலே மெய்யான ஆசீர்வாதம். பரலோகத்துல நமக்கு அங்கே உணவு தேவையில்லை, அங்கே நமக்கு நாம சொந்தமா தயாரிக்க வேண்டிய சந்தோஷங்களோ விருந்துகளோ மருந்துகளோ அங்கே இருக்க போகிறது இல்லை. பரலோகத்துல நித்திய இளைப்பாறுதலே நம்முடைய சுதந்திரமாக இருக்க போகிறது. அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற கடைசி நன்மை அப்படின்னு நாம சொல்லலாம். இது நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் என் பேர்ல அந்த சுதந்திரம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அதற்குண்டான அனுமதி சீட்டை நாம வாங்கிட்டோமா, நான் பரலோகத்துல இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மெய்யான நிச்சயம் நமக்கு இருக்கிறதா, அதுதான் நமக்கு நிரந்தரம். இந்த உலகத்துல நாம எதையுமே கொண்டு வந்ததில்லை, எதையுமே கொண்டு போக போறதில்லை. யோபு சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாகவே அவ்விடத்திற்கு போவேன். மேலும் நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இதுதான் இந்த உலகத்தினுடைய தாற்பயம். இந்த உலகத்தினுடைய முடிவு சிருஷ்டிப்புல தோன்றி கல்லறையில போய் முடியக்கூடியதான் இந்த உலகத்தினுடைய முடிவு. ஆனால் அதை தாண்டி ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப விசேஷமானது. ஆகவே நம்முடைய நித்திய நன்மை நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற காலம் வரைக்கும்
பரதேசிகளாக இருக்கிறோம். nothing stable in this world. இந்த உலகத்துல நாம எதையுமே பிடிச்சு வைக்க முடியாது. நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. நம்முடைய பேர்ல இருக்கிற உயிலையோ பத்திரத்தையோ நாம கொண்டு போக முடியாது. எல்லாமே இந்த பூமிக்குரியது. இந்த பூமியில என்னென்னலாம் உருவானதோ, இந்த பூமியில என்னென்னலாம் தேவனால் உற்பத்தி செய்யப்பட்டதோ அதெல்லாம் ஒரு காலத்துல முடிஞ்சு போயிடும். அதற்கு ஒரு அழிவு வந்துடும். ஆனா ஆதியாகமம் 1:26 நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? இந்த சாயலுக்கு மாத்திரம் அழிவே இல்லை, இந்த ஜீவனுக்கு மாத்திரம் அழிவே இல்லை. அவனை மண்ணினாலே உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். இந்த ஜீவனுக்கு மாத்திரம் அழிவே இருக்காது. அதே போல ஆண்டவரை அறியாத மக்களுடைய ஜீவனுக்கும் அழிவு இருக்காது. அவங்க நரகத்தில் இருப்பாங்க, அவங்க பாதாளத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் பரதீசிலேயும் முடிவில மோட்சத்திலே இருக்க போறோம். அதற்காகத்தான் இந்த உலகத்துல ஒரு யாத்ரீகனை போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஜீவிப்பதும் இங்கே நாம் சபதரித்து வைப்பதும் இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எதுவுமே நிரந்தரமானது, நித்தியமானது அல்ல. பரலோகம் தான் நமக்கு நித்திய சுதந்திரம். நாம் பரலோகத்துக்கு செல்லும் பாதையிலே இந்த பிரபஞ்சம் நம்முடைய வழியில குறுக்காக வந்திருக்கிறது. நாம் இதை கடந்தால் தான் பரலோகம் போக போகிறோம். அந்த பரலோகம் பிரயாணத்தை தடை செய்வதற்கு இந்த பிரபஞ்சம் குறுக்காக வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஆகிய உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தினால் பிசாசினால் உண்டான அதனுடைய இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவார். இதே நம்பிக்கையோடு நீங்களும் நானும் இருக்கணும். ஒருவேளை நீங்க மகனையோ மருமகளையோ எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுவார். உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிள்ளை பேரை தேவன் வைப்பார். தலைமுறைகளை காணக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்துல ஆண்டவரால் நிச்சயம் நமக்கு அருளப்படும். சூழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்திலே அதை செய்வார். நம்மை எந்த யாத்ரீக பிரயாணத்துல அவர் நம்மை சரியாக கரம் பிடித்து நடத்துவார். அவர் உண்மையுள்ளவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நமது தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவாராம். கணவன் கூட கருத்தை விட்டுவிடக்கூடிய காலம் வரும். கணவன் மனைவி உறவுகள்ல கூட ஒரு பிரிவு வருகிறது பார்க்கலாம். சில நேரங்கள்ல அன்பாயிருக்கிற அந்த உறவுகள்ல மரணம் ஒருவரை கணவனை பிரித்து விடும், இல்லாவிட்டால் மனைவியை பிரித்து விடும். அவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, அவர் கரம் பிடித்து நடத்துகிற அந்த தெய்வம் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் முற்றும் முடிய நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது இந்த நம்பிக்கையின் பேர்ல தான் கர்த்தரிடத்துல ஆழமான விசுவாசத்தை வைத்திருந்தார். கர்த்தர் தாவீதுக்கு மேலான வாக்குத்தத்தங்களை அவர் உரிமை பாராட்டினார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தாவீதுக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாற மாட்டார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் எழுதியிருக்கிறபடினால் தாவீதுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தந்தவர். தாவீதுக்கு சுதந்திரமாகவும் அவருடைய பாத்திரத்தின் பங்குமாகவும் இருந்தவர். நம்முடைய சுதந்திரமாகவும் நம்முடைய பாத்திரத்தின் பங்குமாகவும் இருக்கிறார். தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். இந்த சுதந்திரம் யாரை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால் மேசியாவை பற்றி சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரம். சங்கீதம் 16:5. லேவி கோத்திரத்தாருக்கு வாக்குத்தத்த தேசத்திலே சுதந்திரத்தை ஆண்டவர் பிரித்து கொடுக்கல. அதற்கு மாறாக
உபாகமம் 10:9 சொல்லுகிறது, கர்த்தரே இஸ்ரவேலருடைய சுதந்திரமாக இருந்தார். வாசிங்களேன். ஆகையால் அவனுடைய சகோதரனோடு பங்கும் சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுக்கல. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடி கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரம். 12 கோத்திரங்களிலே லேவி கோத்திரத்திற்கு சுதந்திரம் கொடுக்கல. ஏன்? அவர்கள் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். அவர்கள் தேவனுக்காக தங்களை சேவகம் என்று எழுதி கொண்டார்கள். கர்த்தர் பட்சத்திலே நின்றார்கள். பாவம் செய்தவர்கள் பட்சத்திலே நிக்கல. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் பக்கத்திலே நிக்கல. தேவன் சொன்னதற்காக யாரெல்லாம் தேவதூஷணம் செய்தார்களோ அவர்களை கொன்று போடவும் அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள். சகோதரன் என்றும் பார்க்கல, தகப்பன் என்றும் பார்க்கல. பாவம் செய்த அத்தனை பேருக்கும் விரோதமாக தன்னுடைய பட்டயத்தை நீட்டி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். தேவன் பக்கத்திலே நின்றார்கள். இன்றைக்கு யாரெல்லாம் தேவன் பக்கத்திலே நிற்கிறாங்களோ, தேவனாலே வரக்கூடிய மகிமையை பெறுகிறதற்கு விருப்பம் உள்ளவர்கள் அவரோடு கூட பாடுகளை பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்கிறது. எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியிலே இவன் ஒருவன் கர்த்தர் பக்கத்திலே நின்றான். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தான். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான தீர்க்கதரிசியை நம்மால பார்க்க முடியல. ஆகவேதான் கர்த்தர் பக்கத்திலே நிக்கிறவங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்க, கர்த்தரே தன்னுடைய சுதந்திரம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டலாம். வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நீங்க 20ஆம் சங்கீதத்துல வாசி பார்த்தீங்கன்னா சிலர் ரதங்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதே போல நீங்க யாத்திராகமம் 19:6 வாசி பாருங்க. எரேமியா 10:16 வாசிங்களேன். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று யாரை குறித்து சொல்லுகிறார்? இந்த லேவி கோத்திரத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 10:16 எடுத்து வாசி பாருங்களேன். பாருங்க, யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர். யாக்கோபுக்கு தேவன் பங்காக இருக்கிறார். அவைகளை போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே லேவி கோத்திரம் ஆசாரிய கோத்திரமாகவும் பரிசுத்த ஜாதியுமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கு அடுத்த ஊழியத்துல தேவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளிலே, ஆசாரிப்பு பணிமுட்டுகளை சுமக்கிறதுல, பலி செலுத்துகிறதுல, தூபம் காட்டுகிறதுல இவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டில நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு, இஸ்ரவேலருக்கு, லேவி கோத்திரத்திற்கு ஒரு காலகட்டத்தில் முழு சுதந்திரமாக மாறிவிடுகிறார். இஸ்ரவேல் ஜனம் எல்லோருமே கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். நீங்க மத்தேயு 20:22 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தின் பங்கானவர். பாருங்க, ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தான் பங்காயிருப்பார். இந்த பங்கு இந்த வசனத்தின் அடிப்படையில நமக்கு எது உருவகத்தை பண்ணி உண்டாக்கி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த பாத்திரத்தின் பங்கு என்று சொல்கிறது நம்முடைய ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா.
சிலுவையில் தொங்கின சான்றோரை நினைப்பீர்களாக. விவேகானந்தர் சொல்லுகிறார், சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், அவர் எப்படியோ வேதத்தை படிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிலுவையில் தொங்கின சான்றோரை நினைப்பீர்களாக, அவரை நினைப்பீர்களானால் வீடு, பேரு, மோட்சம் கிடைக்கும் என்று அவர் சொல்றதை பார்க்கலாம். பாத்திரத்தின் பங்கு என்று சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பின் அடையாளத்தை காட்டுகிறது. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட அருமையான சத்தியம். மூன்றாவது பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா, ஜாதிகளின் ரட்சிப்பு தான் மேசியாவினுடைய சுதந்திரம். 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கணும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில ஜாதிகளின் ரட்சிப்பு தான் மேசியாவினுடைய சுதந்திரம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். யாவேஸ் ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் தெரியுங்களா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? அவன் பிறப்பு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அவனுடைய தாயார் ஏதோ ஒரு ஆபத்துல, ஒரு துன்பத்துல, ஒரு பலவீனத்துல, ஒரு நெருக்கத்துல, அவமானத்துல, போராட்டத்துக்கு மத்தியில அவள் கருவுற்றிருந்திருக்கிறாள். அவள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் போது அந்த பிள்ளை பேர் அடைந்திருக்கிறார். நான் மிகுந்த துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அந்த துக்கத்திற்கு அடையாளமாக அவனுடைய பெயரை யாவேஸ் என்று அந்த தாயார் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். சில நேரங்கள்ல நம்முடைய பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது, நம்முடைய பெயருக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. சிலரை ஆண்டவர் வித்தியாசமாக பயன்படுத்துவார். நீங்க அதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் நினைக்கிறேன், தன் யாவேஸ் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தானாம். அப்போ சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு மிடில் லைஃப்ல இருந்தாங்க. அவர்களுக்கும் சில அன்றாடக பாடுகள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் துக்கத்தோடு பெற்றெடுக்கப்பட்ட அந்த யாவேசுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய ஜெபம் என்ன தெரியுங்களா? என் எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கணும். பூமிக்குரிய எல்லைகள் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே என்னுடைய பூமிக்குரிய எல்லைகளை பெரிதாக்குங்க, எனக்கு இந்த பூமியில ஒரு வீட்டை கட்டுங்க, எனக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுங்க. இப்படி நாம கேட்கிறோம். ஜாதிகளினுடைய ரட்சிப்பு தான் மேசியாவினுடைய சுதந்திரம். ஒட்டுமொத்த உலகமும் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணுங்கிறதற்காகத்தான் ஆண்டவருடைய வருகை இன்னும் தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க 4வது மேசியாவை பற்றினதான சுதந்திரத்தை சங்கீதம் 16:6 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்த தேசம் பங்கு பிரிக்கப்பட்டதை குறிக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து பிரித்து கொடுக்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். என்றைக்கு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நுழைந்தார்களோ அன்றையிலிருந்து வானத்திலிருந்து பொழியக்கூடிய மன்னா நின்று போனது. தேசத்தினுடைய பழைய தானியத்தை புசித்தார்கள். தேசத்தினுடைய பழைய தானியம் என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரித்து கொடுக்கிறதுல அவருக்கு அவ்வளவு பிரியம் இருந்தது. நாமும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறோம். இந்த பூமியை விட பரலோகம் தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இந்த பூமி என் சொந்தமல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன். நாம
கைவேலைப்பாடு இல்லாத பரலோகத்துக்கு போக போகிறோம். அதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இங்கே ஆண்டவர் சொல்ற பாட்டுல கூட பாடுறோம், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்த தேசங்கள், இந்த தேசங்களிலே குடியிருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரமாண்டமாக, அதாவது இந்த பூமியை விட கோடிக்கணக்கான மடங்கு பெரிதாயிருக்கிற அந்த பரலோகத்திற்கு போகிறதை குறிக்கிறது. மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா கிருபையும் நன்மையும் ஈவுகளையும் அன்று ஒவ்வொரு மேலான நன்மைகளையும் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் செபத்தினாலும் உங்கள் காணிக்கைகளினாலும் தாங்குங்கள். எங்களுடைய வங்கி முகவரி, அலைபேசி எண்களை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவோ, நீங்கள் பெற்ற அற்புதங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோக்கள் மூலமாகவோ நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சியை நாங்கள் அறிவிப்பாக கொடுக்கவும், காணொலி வாயிலாக அதை பிரசுரிக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆராதிக்கின்றேன், அன்பு கூறுவேன், ஆலயத்தில் நின்று நன்றி சொல்கிறேன். ஆராதிக்கின்றேன், அன்பு கூறுவேன், ஆலயத்தில் நின்று நன்றி சொல்கிறேன். முழு உள்ளத்தோடு நான் துதிப்பேன், முழங்கால் படியிட்டு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு நான் துதிப்பேன், முழங்கால் படியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிக்கின்றேன், அன்பு கூறுவேன், ஆலயத்தில் நின்று நன்றி சொல்கிறேன். ஆராதிக்கின்றேன், என் இமைகளால் துதிக்கின்றேன். கண்களால் ஆராதிக்கின்றேன், என் இமைகளால் துதிக்கின்றேன். என் கண்ணீரின் ஒவ்வொரு துளியால் உம்மையே ஆராதிக்கின்றேன். என் கண்ணீரின் ஒவ்வொரு துளியால் உம்மையே ஆராதிக்கின்றேன். ஆராதிக்கின்றேன், அன்பு கூறுவேன், ஆலயத்தில் நின்று நன்றி சொல்கிறேன். ஆராதிக்கின்றேன், என் உதடுகளால் துதிக்கின்றேன். உள்ளத்தால் ஆராதிக்கின்றேன், என் உதடுகளால் துதிக்கின்றேன். என் எண்ணமும் என் ஏக்கத்தால் உம்மையே ஆராதிக்கின்றேன். என் எண்ணமும் என் ஏக்கத்தால் உம்மையே ஆராதிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9430176645. எங்களுடைய வங்கி கணக்கு எண் பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர்
622-822-100-12137. IFSC கோட் CNRB 0016238. ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். போன் நம்பர் 9443017645.